வெல்கம் டு குஷி மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சாரீலாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஈவினிங் வந்து ஒரு சின்ன ரெசிபி தான், அது ஸ்நாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். புட்டு ரெசிபி தான். ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு எல்லாேருக்கும் வந்து ஒரு சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து நான் முன்னாடி எடுத்து வச்சு வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து எனக்கு டைம் கிடைக்கலைங்க. ஏன்னா பாப்பா வச்சுக்கிட்டே வீட்டில் இருக்க வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த வீடியோலாம் கொஞ்சம் எடிட் பண்ணி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஹஸ்பண்டும் ஒரு நேரம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் நானும் ஹெல்ப் பண்ணுவேன். பட் இருந்தாலும் அவங்களையும் போய் மறுபடியும் ஏதாச்சும் கேட்கறது கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா அவங்களும் வேலை முடிச்சுட்டு டயர்டாக வருவாங்க. அவங்களையும் போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஒரு நேரம் எனக்கு டயர்டாக இருந்தாலும் அவங்களே வந்து வீடியோ வேலை ஒரு சில இதெல்லாம் முடிச்சு கொடுப்பாங்க. இப்போ வந்து பெட்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டதுக்கப்புறமா சுற்றி இருக்க வேலையில் அந்த பாத்திரம் கழுவுதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து துணி துவைச்சிட்டு இதுக்கப்புறம் சுற்றி இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் வந்து பெட்ரூமை வந்து க்ளீன் பண்ணவே ஆரம்பிப்பேன். ஏன்னா பாப்பாவும் சேர்ந்து விளையாடிட்டு அதுக்கப்புறம் அவங்க டயர்டாகி விட்டதுக்கப்புறம் தான் அந்த க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் ஆகும். பெட்ரூமும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த டிவி யூனிட் கிட்ட ஒரு சில திங்ஸ் எல்லாம் எடுத்தது வந்து எடுத்தபடி அப்படியே ஹஸ்பண்ட் வந்து வச்சுருவாங்க. அதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் ரீஅரேஞ்ச் தான் பண்ணணும். அப்புறம் இந்த சிஸ்டம் கிட்ட வந்து ஹஸ்பண்ட் கிட்ட நிறைய டைம் வந்து சொல்லியாச்சு, எடுத்த பொருளை வந்து எடுத்து வைக்கணும், அதுதான் நல்ல பழக்கம். நம்ம என்ன வந்து செய்கிறோமோ இந்த பழக்கம் வந்து குழந்தைக்கும் வரும் அப்படின்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். பட் ஒரு நேரம் அவங்க வந்து செய்வாங்க, ஒரு நேரம் வந்து அதெல்லாம் வந்து காதிலே வாங்கிக்க மாட்டாங்க. சரி, என்ன சொல்கிறது, அவங்களுக்கு கேட்டு போர் அடிச்சிச்சான்னு தெரில. பட் எனக்கு அது சொல்லி எனக்கு அலுத்து போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அதனால் வந்து அதை நானே வந்து ஒரு நேரம் கத்திடுவேன், ஒரு நேரம் வந்து சரி நம்மளே வந்து செய்யலாம் அப்படின்ட்டு வந்து எடுத்து வச்சுருவேன். பாப்பாவும் வந்து தூங்கிட்டே இருந்தாங்க. சரி அவங்களுக்கும் வந்து லஞ்செல்லாம் வந்து ஊட்டி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு லன்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணியிருந்தேன். வீட்டில் வந்து காய் எதுவும் இல்லை, அந்த காரக்குழம்பு தான் வந்து வச்சுருந்தேன். அதே வந்து அவங்களுக்கு ஊட்டி விட்டுடலான்னு சொல்லிட்டு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து போய் மாடியிலேருந்து துணி தான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா இப்போ இருக்க கிளைமேட் சேஞ்ச் வந்து அப்பப்போ தூர போடுது, இல்லைன்னா வந்து மழை வந்து நல்லா பிச்சு கட்டி அடிக்குது. ஸோ துணி எடுத்துன்னு வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு துணியெல்லாம் எடுத்துன்னு வந்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பீரோவில் வந்து கை வச்சேன். ஏன்னா சாரியில் வந்து கை வச்ச சாரின்னு இல்லை, துணியில் கை வச்சோனாலே வேறு எந்த வேலையும் ஓடாது. அதுவும் கூட வந்து பாப்பா இருக்கா, அவளை வச்சுக்கிட்டு சுற்றி இருக்க வேலை செய்யறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா நம்ம துணியெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு நான் ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்க போகிறனாலே அவள் அதுக்குள்ளே எடுத்து ஏதாச்சும் ஒன்று பிரித்து கீழெல்லாம் கொட்டி கலைச்சி போட்டுடுவா. சரி அவகிட்டேயும் வந்து கத்த முடியாது. பாப்பாவுக்கும் சொன்னாலும் ஒரு நேரம் கேட்பாங்க, ஒரு நேரம் அவங்களே வந்து அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இந்த சாரீ வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ண சொல்ல அம்மா வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்து கொடுத்த சாரீங்க. கோல்டன் சாரீ, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ. இதுக்கான ப்ளவுஸ் வந்து ஒரு மைல் க்ரீன் மாதிரி வரும், மைல் ப்ளூ கலரில் வரும் ப்ளவுஸு. நல்லா ஒர்க் பண்ணி சூப்பராக இருக்கும். இந்த சாரீ வந்து என்னுடைய ரிசப்ஷன் சாரீ. இதெல்லாம் வந்து ஒரு 2 டைம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தாங்க வச்சுருக்கேன். இதெல்லாம் வேறு எங்கேயும் கட்டிகிட்டே போகல. இந்த கல்யாணம் ஆன புதுசில் ஒரு இது சொல்லுவாங்க, என்னென்னா ஏதாச்சும் ஒரு பொருள் பீரோ வாங்கி கொடுத்தா அந்த பீரோவில் வந்து சாங்கியத்துக்கு ஒரு 10 புடவை வந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் என்னமோ அப்படியே எங்கேயும் வெளியிலலாம் கட்டிட்டு போகிற மாதிரி வீட்லேயே சாரீ எனி டைம் வந்து வேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நிறைய சாரீ வந்து அள்ளி வச்சுட்டு வந்துட்டேங்க. இப்போ நினச்சாலும் என் மேலே கோவம் வருது. எனக்கு தெரிஞ்சு வீட்டில் சமைக்கிறது, அப்புறம் பாப்பா எங்கேயாச்சும் போர் அடிச்சா அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு லாங் டிரைவ் மாதிரி போயிட்டு வருவோம். மற்றபடி இந்த சாரீ வேர் பண்ணிவிட்டு போகிற அளவுக்கு வேறு எதுவும் இல்லைங்க. ஃபங்க்ஷன் டைம்னால் வந்து வேர் பண்ணலாம். அந்த ஃபங்க்ஷன் டைம்னாலே ஃபஸ்ட்டு வீட்டில் இந்த சமைக்கிற வேலை, சுற்றி இருக்க அந்த செய்கிற வேலை, அந்த வேலை எப்போ முடிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த சாரியெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கணும்னு நினச்சாலே யாருக்கும் வந்து ஓடாது. இப்போ நினச்சாலே எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும், இவ்வளோ சாரீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம், எங்கேயுமே கட்டிட்டு போகவே மாட்டோமே அப்படின்ட்டு. இந்த பேக் வந்து நான் மீஷோவில் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். சாரீ பேக் வந்து ஒரு 10 பேக் கிட்ட ₹500 540ன்ற ரேஞ்சு வந்து வாங்கியிருந்தேன். வாங்கி ஒரு 8 மாதம் கிட்ட ஆகிடுச்சிங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ வரைக்கும் நான் ஒரு 3 டைம் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் பேக் வந்து எடுத்து. கிழிய வேலை ரொம்ப சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது. பாப்பாவும் உள்ளே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பேக்குள்ளே உக்காந்துச்சிட்டு ஒரே ஆட்டம், இன்னமும் கதையெல்லாம் பேசிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் சரி அவங்கக்கிட்ட அப்படியே ஒன்று ஒன்றா ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி அப்படியே ஒன்று ஒன்றா வாங்கி அடக்கி வச்சிடலாம். அப்படியே விட்டுட்டோம்னா அவள் பேக் தரமாட்டா, அடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பாள். சரி நானும் வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன்.
எனக்கு இந்த வீட்டில் வேலை செய்ய சொல்லலாம் எனக்கு அம்மா ஞாபகம் ரொம்ப வருங்க. ஏன்னா அவங்கள வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன். வே நம்ம அம்மா வீட்டுக்கு போக சொல்ல அம்மா வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் நல்ல ஒரு லைஃப்னு கூட சொல்லலாங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்போம். பட் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் அம்மாவுடைய கஷ்டம் வந்து என்னன்றது சீரியஸ்லி வந்து நான் ரியலைஸ் பண்ணினேன். ஏன்னா எனி டைம் வந்து அம்மா பார்க்க சொல்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. நான் காலேஜ் படிக்கிற டைமில் கூட ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுட்டு ஓபி அடிச்சுட்டு அப்படியே போய் இருந்துருவேன். நல்லா தூங்குறது, சாப்பாடு இந்த மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருந்தேன். பட் இப்போ அவங்க இடத்துல நான் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது. அம்மா எவ்வளோ வேலை வந்து தனியாக செஞ்சுருப்பாங்க அப்படின்றது. எனக்கு இப்போ தோணுனாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எப்படா அம்மா வீட்டுக்கு போவோம், அம்மாவுக்கு போய் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுவோம், அந்த மாதிரி வந்து ஒரு தாட் தான் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. பட் வந்து இப்போ போகிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஸ்கூல் வந்து மாறிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது. ஒரு நாள் வந்து லஞ்ச் பேக் பண்ணாமல் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கூல் இருக்கிறது ஒரு இடம், லஞ்சு சாப்பிட்றது வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி அந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் கஷ்டன்றதுனால எங்கேயும் வந்து போக முடியாது. அப்படியே போனாலும் ஒரு சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி தான் வந்து போக முடியும். போனனாலும் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் திரும்பி கையோடு வரா மாதிரி தான் இருக்கும். நீங்களும் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். எல்லோரும் வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, என்னோடய வீடியோவுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் வந்து எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் தப்பு பண்ணால் வந்து எனக்கு மெசேஜில் சொல்லுங்கள், நான் என்னுடைய தப்பை வந்து திருத்திக்கிறேன். இன்னும் எனக்கு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணுன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். இப்போவும் என்னுடைய அக்கா வந்து இந்த சாரீஸ்லாம் வந்து கேட்பாங்க. சாரீலாம் வந்து கட்டுறியா, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்கிறது, நான் சாரீலாம் வந்து கட்டுறதில்ல. அப்படியே எடுத்து வச்சு இப்போவும் நான் வந்து சாரீ கட்ட மாட்டேன். பட் சாரீ வந்து ஒன்றுனா புதுசாக நான் எடுத்து வாங்கிட்டே இருப்பேன். கடைக்கு போனால் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க, கட்டவே மாட்டேன், எதுக்கு ஒரு சாரீ வந்து வாங்குற அப்படின்ட்டு. அது என்னமோ தெரியலைங்க, கட்டல்னாலும் ஏதாச்சும் ஒரு புது சாரீ வந்து வாங்கி பீரோவில் வைக்கணும். அப்போ தான் வந்து ஒரு திருப்தியாக இருக்குது. அது ஒன் டைம் தான் கட்டுவேன். இருந்தாலும் புதுசாக வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். பொண்ணுங்கனாலே கண்டிப்பாக இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து எல்லோரும் யோசிப்பாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து சிரிப்பாங்க, எதுக்கு தான் இவ்வளோ வந்து வேஸ்ட் பண்ணுறியோ அப்படின்ட்டு. சரி, இருந்தாலும் அவங்க பேசிட்டு போட்டோம், நம்ம வேலை இது தானே அப்படின்ட்டு. அப்புறம் வந்து வெளியில் கட்டுற மாதிரி ஒரு சாரீ வந்து தனியாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டில் வந்து வேர் பண்ணுற மாதிரி சாமி கும்பிட சொல்ல இருக்கட்டும், இல்லைனா சும்மா எப்போயாச்சும் ஒரு டைம் கட்டணுன்னு தோன்றப்பெல்லாம் வந்து அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு 15 சாரீ கிட்ட வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் பாருங்கள், நான் இன்னும் கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகிடுச்சு. இந்த 4 வருஷத்தில் ஒரு 4-5 சாரீ மட்டும் தான் நான் வேர் பண்ணியிருப்பேன் வீட்டில் கட்டுறதுக்குன்னு மட்டும். அந்த புது சாரீங்கெல்லாம் அப்படியே இருக்க, பில்லு கூட பிரிக்காமல். இன்ஸ்கர்ட் கொண்டுங்க நான் எதையுமே யூஸ் பண்ணலை, அப்படியே வச்சுருக்கேன். அக்கா கூட கொடுத்துடலாமான்னு தோணும். அக்கா வந்து திருவள்ளூரில் இருக்காங்க. சரி, போகிறதா இருந்தால் இங்கேருந்து லாங்கில் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பில்லெல்லாம் பிரிக்காமல் ஒரு டைம் அரேஞ்ச் பண்ணி பார்க்க சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அம்மா வீட்டுக்கு போக சொல்லுவாங்க அக்கா, அம்மா வீட்டுக்கு வர சொல்ல ஏதாச்சும் 1-2 எடுத்துகிட்டு வந்து வைய அப்படின்வாங்க. உங்கள் சிஸ்டர் வந்து உங்ககிட்ட வந்து இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். எல்லாமே பேக்கில் வந்து தனித்தனியாக கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சதுமா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் நான் பீரோவில் வந்து வைக்க சொல்ல இந்த சாரீ ஒரு பக்கம், இன்ஸ்கர்ட் ஒரு பக்கம், ப்ளவுஸ் ஒரு பக்கம்னு அப்படியே ஃபுல்லாக வந்து வச்சுருப்பேன். கொஞ்சம் பார்க்கறதுக்கே கச்சக்கச்சான்னு இருக்கும். இப்போ இந்த பேக்கில் வச்சதுக்கப்புறமா எடுத்து வைக்க சொல்ல கொஞ்சம் நீட்டாக இருக்குது. எடுக்க சொல்ல வந்து எதுவும் கலையிறதில்ல, கசங்கிறதில்லை. கொஞ்சம் அயர்ன் பண்ணி வைக்கிறதுக்கும் சரி, அயர்ன் பண்ணி வச்சு அந்த பேக்கில் வைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு நீட்டாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ளவுஸ் மட்டும் அப்படியே கொஞ்சம் கச்சம்சான்னு போட்டு வச்சுருவேன். ஏன்னா என்ன தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலும் அது கண்டிப்பாக இன்னொரு டைம் வந்து நம்ம அதை அயர்ன் பண்ணி போடுற மாதிரி தான் வரும்.
இந்த ப்ளவுஸ் வந்து என்னோடய ரிசப்ஷன் சாரீ காமிச்சிருந்தாங்களா அதோட ப்ளவுஸ் தான். ஒரு 2 ப்ளவுஸ் வந்து சேர்ந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு 7000 கிட்ட வாங்கினாங்க. ஏன்டா வந்து ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணணும்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த ப்ளவுஸ் தாங்க சொல்லியிருந்தேன் வீடு கிரகப்பிரவேசத்துக்கு வந்து கோல்டன் கலர் சாரியில் அதோடைய ப்ளவுஸ் தான் இது. என்னுடைய அத்தை பொண்ணு தான் வந்து எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது. எல்லாருமே வந்து கேட்டிருந்தாங்க ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி போட்டது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாரீ வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான சாரின்னு கூட சொல்லலாங்க. பட் பார்க்கறதுக்கு பழசாக இருக்கும். அந்த சாரியில் வந்து ஒரு சின்ன கதை கூடன்னு சொல்லலாம். என்னென்னா இந்த சாரீ வந்து என்னுடைய அம்மாவுடைய சாரீங்க. என்ன சொல்கிறது, காலைல இந்த முகூர்த்த டைமில் வந்து நலங்கு வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போது வந்து என்னுடைய அம்மாவோட சாரீ இந்த சாரீ தான் நான் வந்து கட்டிட்டு நலங்கு வச்சுக்கிட்டேன். இந்த சாரீ வந்து அப்போ அம்மா வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களோன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து நான் மேரேஜ் ஆகி ஒரு 1 வீக் கழித்து அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் இந்த சாரீ நானே தான் வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் இந்த சாரீ நான் கட்டலை. பட் என் கூட இந்த சாரீ இருக்கிறது என்னமோ எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சாரீ என் கூடவே இருக்க மாதிரி என்னமோ எனக்கு எப்போல்லாம் அம்மா ஞாபகம் வருது அப்போல்லாம் வந்து அந்த சாரீலாம் வந்து நான் எடுத்து பார்ப்பேன். ஃபுல்லாக வந்து எல்லாமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு பீரோவில். வச்சதுக்கப்புறமா இந்த பேக் ஃபுல்லாகவே ட்ரெஸ் தாங்க, புது சாரீஸ், பாப்பாவோடைய ட்ரெஸ்ஸு, ஹஸ்பண்டோடைய ட்ரெஸ்ஸு. இந்த வீடு கிரகப்பிரவேசத்துக்கு வந்து எல்லோரும் வந்து இந்த கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க சாரீஸ் எல்லாம். அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நிறைய வந்து எடுத்து வச்சுருந்தேன். இன்னும் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது. எனக்கு மேலே பாப்பா வந்து ஆர்வமாக இந்த ட்ரெஸ் வேணும் அந்த ட்ரெஸ் வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து ஒன்றா எடுத்து கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஃபைனலாக எல்லாமே வந்து ஆர்கனைஸாக பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. இதை விட இன்னும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்க, சொல்லுங்கள். நானும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிறேன். இந்த சாரீ வந்து என்னுடைய அம்மா தாங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் வந்து கலர் சொல்லியிருந்தேன். பட் வீடியோவில் வந்து கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. இது வந்து ஒரு லைட் பிங்க்கு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னமோ ஒரு பெரிய பாரம் வந்து குறைஞ்சா மாதிரி இருக்குது. ஏன்னா எப்போல்லாம் இந்த சாரீ வந்து எடுக்கணும் எப்படா இதை வந்து க்ளீன் பண்ணி முடிப்போம் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறமா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த வேலைலாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock கிட்ட ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். செடிக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றதாங்க ஆரம்பிச்சிருந்தேன். எல்லாமே இந்த செடி வந்து 20 ரூபான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ஒரு குட்டி தொட்டியில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பட் இந்த அளவுக்கு நல்லா வந்து க்ரோத் ஆகிருக்கு. இந்த செடியெல்லாம் கூட தாங்க சேர்த்து 20 ரூபான்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நல்லா இந்த அளவுக்கு வந்து சூப்பராக வளர்ந்துருக்கு. எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. க்ளீன் பண்ணி செடியெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வீடியோவும் பெருக்கி முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த புட்டு வீடியோ தாங்க நான் இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன். சீரியஸ்லி இப்போ தான் ட்ரை பண்ணது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபைனலாக வந்து வீடியோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.